மக்கள் இயக்கமாக மாற்றுவேன், ஒரு கலாச்சாரமாக மாற்றுவேன், மரம் நடுவதலை ஒரு வாழ்வியலாக மாற்றுவேன். எப்படி மாற்றுவேன்? நீ பொங்கல் போல, கோயில் திருவிழா போல மரங்களின் திருவிழா என்று அரசு விழா நடத்தும். அன்னைக்கு மரத்தை போற்றும். ஏனால் மரம் நம் உயிர், மரம் மண்ணின் வரம், மரம் நம் நிழல், மரம் மண்ணுக்கு வரம். மரம் இல்லை என்றால் மழை இல்லை. மரம்தான் நமக்கு மூச்சு காற்று. நீ உயிர் என்பது வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்க. காற்று, இந்த நச்சு காற்றை, இந்த கார்பன் டை ஆக்சைடை சுவாசிச்சு மூச்சு காற்றாக ஆக்சிஜனாக மாற்றி தருகிற அரிய பணியை உலகில் ஒரு உயிரினம் செய்தென்றால் மரமும் செடி கொடிகளும் தான். அதனால் மரம் மரமல்ல, நம் உயிர் என்பதை பார்க்கணும். இப்போ உன் மகனுடைய ஆட்சியில நீ இப்படி சாலையில போற, சாலையின் இருமரங்கும் பசுஞ்சோலை சாலைகள், வெறும் மரம். 10 கிலோமீட்டருக்கு பனையா இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு சவுக்கு தேக்கா இருக்கும், 10 கிலோமீட்டருக்கு என்னவா இருக்கும், புங்கையா இருக்கும், பூவரசா இருக்கும், நாவரா இருக்கும், ஆலமரம் அரச மரமா இருக்கும், பசுஞ்சோலை சாலை. இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்க காடா இருக்கும், வெற்றிடம்னு ஒண்ணு இருக்காது. இப்படி திரும்பி பார்த்துக்க ஆடு மாடு மேயிற பண்ணையா இருக்கும். அப்படி பார்த்துக்க வாத்து பண்ணை, கோழி பண்ணையா இருக்கும். எங்க பார்த்தாலும் தொழிற்சாலைகளா இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஆடு மாடு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, மேய்ச்சல் நிலமா இருக்கும். அரசு தொழிற்சாலை இல்ல. என்ன 1000 குடிகள் ஆடு மாடு நீ வளர்க்குறியா, உனக்கு மேய்ச்சல் இருக்கு, மேய்க்கலாம். வெற்றிடம் என்று எதுவும் கிடக்காது. அப்ப நீ மேல பறந்து போனீன்னு வச்சுக்க, குனிஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, தேகத்துல எப்படி தேமல் இருக்குது அப்படி என் தேசமெங்கும் நீர் தேமல் இருக்கும். ஏரி, குளம், குட்டை, கம்மாய், தாங்கல், கரணை என்று எண்ணற்ற நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீர் வளத்தை பெருக்கி வேளாண்மையை செய்து பசி என்ற சொல்லில்லாத என் நாட்டில் நான் ஒழிப்பேன். இப்படிதான் வாழ்விடத்திலே உங்க எல்லாருக்கும் அரசு பணியை கொடுப்பேன் என்று உன் அண்ணன் சொல்வது இப்படித்தான். இது